கோட்பாடும் உடன்படிக்கையும் பாகம் 55 ஜூன் 14 1831 ஒஹாயோவின் காத்லாந்தில் வில்லியம் டபிள்யூ பெல்போஸுக்கு தீர்க்கதரிசி ஜோசப் ஸ்மித் மூலமாக கொடுக்கப்பட்ட வெளிப்படுத்தல். ஒரு அச்சடிப்பாளரான வில்லியம் டபிள்யூ பெல்போஸும் அவரது குடும்பம் அப்பொழுதுதான் காத்லாந்திற்கு வந்து அடைந்திருந்தார்கள். அவரை பற்றிய தகவலுக்காக தீர்க்கதரிசி கர்த்தரை நாடினார். வசனம் 1 முதல் 3. வில்லியம் டபிள்யூ பெல்போஸ் அழைக்கப்படும், ஞானஸ்தானம் பெறவும், ஒரு மூப்பராக நியமிக்கப்படவும், சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவும் அழைக்கப்பட்டார். 4. சபை. பள்ளிக்கூடங்களில் உள்ள பிள்ளைகளுக்காக புஸ்தகங்களை அவர் எழுதவும் வேண்டும். 5 முதல் 6. அவர் பிரயாசப்படுவதற்கான பகுதியாக இருக்கப் போகிற மிஷனரிஸுக்கு அவர் பயன்பட வேண்டும். வசனம் 1. இதோ இப்படியாக கர்த்தர், ஆம், பூமி முழுவதினுடைய கர்த்தர் உனக்கு சொல்கிறார், எனது ஊழியக்காரனாகிய வில்லியம், நீ அழைக்கப்பட்டு இருக்கிறாய் மற்றும் தெரிந்து கொள்ளப்பட்டு இருக்கிறாய். தண்ணீரிலே நீ ஞானஸ்தானம் பெற்று பின் எனது மகிமைக்கென்று ஒரே நோக்கத்திற்காகவே அதை நீ செய்கிறதிருந்தால் உனது பாவங்களிலிருந்து விடுபடுவாய். ஆகையால் வைக்கப்படுவதால் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வாய். வசனம் 2. பின்னர் ஜீவிக்கிற தேவனின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஞானஸ்தானத்தின் வழியை மனம் திரும்பும் பொழுதையும் பாவங்களிலிருந்து விடுதலைகளையும் பிரசங்கிக்க எனது ஊழியக்காரனாகிய ஜோசப் ஸ்மித் இளையவனின் கைகளிலே இந்த சபைக்கு ஒரு மூப்பராக நீ நியமிக்கப்படுவாய். வசனம் 3. யார் மீதெல்லாம் நீ உனது கைகளை வைக்கிறாயோ எனக்கு முன்பாக அவர்கள் நெருங்கொண்டவர்களாயிருந்தால் அவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுக்கும் உனக்கு அதிகமாயிருக்கும். வசனம் 4. மீண்டும் அச்சடிக்க பண்ணிய செய்யவும் எனது முன்பாக எனக்கு பிரியமாயிருக்கிற பிள்ளைகள் அறிவுரையை பெற்றுக்கொள்ளும்படியாக அந்த சபையின் பள்ளிக்கூடங்களுக்காகவே புஸ்தகங்கள் தேர்ந்தெடுப்பதில் எழுதுவதிலும் எனது ஊழியக்காரனாகிய ஆலிவர் ஃபோர்டிக் உதவி செய்ய நீ நியமிக்கப்பட்டு வருவாய். வசனம் 5. மீண்டும் மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த பணியை செய்ய உனது சுதந்திரத்தின் தேசத்திலே நீ கல்லெறி இருக்கும்படிக்கு எனது ஊழியக்காரனாகிய ஜோசப் ஸ்மித் இளையவன் மற்றும் சிட்னி ரிக்டனுக்கு இந்த காரணத்திற்காகவே நீங்கள் எனது ஊழியத்தை மேற்கொள்ளவாய். வசனம் 6. மீண்டும் எனது ஊழியக்காரனை ஜோசப் லோவ் கூட அவனது பயணத்தை அவளுடனே மேற்கொள்வாக. மீதியானவர்கள் எனது சித்தத்தின்படியே இப்போதிலிருந்து தெரிந்து கொள்ளப்படுவார்கள். ஆமேன்.